பேட்மிண்டன் குயின் சாய்னா நேவால் அவங்கள பற்றிய ஒரு வாசிப்பு, புத்தக வாசிப்பு, அதை பற்றிய ஒரு பகிர்வு தான் இப்போ. ஸ்கூல் லெவலில் விளையாடும்போது தீத்தி அப்படின்ற ஒரு ஒரு பிளேயர் தீத்தி. இந்த தீத்தின்ற பிளேயரோட தான் ஃபைனலில் ஆடினவங்க. தீத்தின்றவங்க ஒரு எக்ஸலண்ட் பிளேயர். என்ன ஆகுதுன்னா, இப்போ காம்படிட்டிவாக அவங்க விளையாடுறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் தீத்தி வந்து ரிட்டையர்ட் ஹர்ட். அவங்களுக்கு ஒரு ஒரு உடலில் அடிபட்டுறதுனால ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகிறாங்க. ஸோ தீத்தி ரிட்டையர்ட் ஹர்ட் ஆகிறதுனால அந்த சாய்ஸ் வந்து அந்த ஜெயிக்கிற சாய்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். அதாவது அவங்க லைஃப்பில் நடந்த ஃபஸ்ட்டு விஷயத்த நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இதே சாய்னா நேவால் வந்து இந்தியாவுக்காக விளையாடுறதுக்காக பெஞ்சில் வெயிட் பண்ணுறாங்க. இந்த வெயிட்டிங் வந்து ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ வந்து ஒரு சாம்பியன் பிளேயர் வந்து அபர்ணா போபத். இந்த அபர்ணா போபத் வந்து அவங்களும் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுக்கும் இவங்க ஒரு ஒரு முக்கியமான மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் விளையாடுறதுக்கு அபர்ணா போபத் தான் செலக்ட் ஆகுறாங்க. சாய்னா நேவால் வந்து பெஞ்சில் தான் உட்காரணும். அபர்ணா போபத்துக்கு தான் வந்து திடீர்னு அங்கேயும் ஹர்ட் ஆகுறாங்க. ஸோ அந்த சாய்ஸ் வந்து சாய்னா நேவால் கிடைக்குது. அடுத்தது ஒலிம்பிக்கில் வந்து செமிஃபைனல்ஸில். ஸோ அங்கேவும் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த ஆப்போசிட்டில் விளையாடினவங்க சாம்பியன் பிளேயர் தான். அவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் உடம்புல சரியில்லைன்னு வருது. அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு மெடல் கிடைக்குது. இப்போ இது மூணும் அதிர்ஷ்டமா சார் அப்படின்னா இல்லை. இந்த மூணை பற்றி பேசும் பொழுது இந்த மூணை பற்றி புத்தகம் பேசல. ஆனால் இந்த மூணை பற்றி நான் படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சர்வைவலில் வந்து நீங்கள் சரியாக செஞ்சுட்டீங்கன்னு வைங்க, பிஸ்னஸோ அல்லது விளையாட்டோ, சர்வைவலை மட்டும் சரியாக செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா அங்கங்கே ஏதோ ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இயற்கை கொடுத்துட்டே இருக்கு. அதனால தான் இவங்களால வந்து இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்கூலில் வந்து தீத்தின்றவங்களுக்கு அன்னைக்கு ரிட்டையர் ஹர்ட் ஆகலைன்னா இவங்க ஜெயிச்சிருப்பாங்களான்றது சந்தேகம்தான். அதுக்கப்புறமும் சாய்னான்றவங்க சாம்பியன் ஆயிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆயிருப்பாங்க. அதே மாதிரி அபர்ணா போபத் வந்து உடம்பு சரியில்லைன்னு அவங்க நகர்ந்ததுனால தான் இந்தியாவுக்காக அவங்க விளையாடுறது வராங்க. ஸோ ஒருவேளை அபர்ணா அவங்க அன்னைக்கு விளையாண்டுருந்தாங்கன்னா சைனாவோட கரியர் என்னவாயிருக்குன்றது. அதே மாதிரி ஒலிம்பிக்லேயும் அந்த பெண்மணி ஆப்போசிட்டில் விளையாண்ட சீன பெண்மணி வந்து முழு தகுதியோடு விளையாடி இருந்தாங்கன்னா அப்போ இந்த மூணு பேரையும் விளையாடி ஜெயிச்சிருக்கவும் கூடும். அவங்க வாய்ப்பு கிடைக்கணும்ல. நமக்கு ஒரு வாய்ப்பு, ஃபஸ்ட்டு ரெண்டுமே வாய்ப்பு, மூணாவது வேணால் வந்து என்னன்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு ரெண்டும் முழுக்க முழுக்க வாய்ப்பு. 2 பேருக்கு உடம்பு சரியில்லைன்றது அதன் மூலியம் கிடைச்ச வாய்ப்பு. அப்போ அது வரை வந்தாங்கல்ல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஸ்போர்ட்ஸ் உமனாக அவங்கள்ட்ட நான் எடுத்துக்கிற விஷயம் வந்து சர்வைவல் டு த மேக்ஸிமம் செஞ்சிட்டோம்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு சாய்ஸ் வந்து கிடைச்சிருது. வெதர் யூ ஆர் அ பிஸ்னஸ் உமன் ஆர் ஸ்போர்ட்ஸ் உமன், சர்வைவலை வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்கூலில் சாய்னா நேவால்ன்றவங்க வந்து ப்ரௌன் பெல்ட் வாங்கியிருக்காங்க தற்காப்பு கலையில். அப்போ அதில் ஒரு தடவை ஒரு 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 பயிற்சி நடக்குது. அதில் வந்து அவங்க வயிற்றில் வந்து பொதுவாக அவங்க இந்த தற்காப்பு கலை ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க வந்து இப்போது செங்கல்ல வரிசலாக வச்சு உடைக்கிறது, டைல்ஸை உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுற மாதிரி வயிற்றில் வந்து எதையாவது வெயிட்டை வந்து தாக்கு பிடிக்கிறது அப்படின்றதும் ஒன்று பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒன்று செய்யும் பொழுது இவங்களால் அது தாக்கு பிடிக்க முடியலை. ஸோ என்ன ஆகுதுன்னா இவங்களை வந்து அந்த தற்காப்பு இல்லைன்னா அவங்க ஒரு வேளை தற்காப்பு கலை அந்த விஷயங்களில் போயிருப்பாங்களோ என்னவோ. ஆனால் பேரண்ட்ஸுக்கு கிளியராக தெரியுது. ஒரு பேரண்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா நான் என்ன நினைக்கிறேன், சாய்னா நேவாலோட பேரண்ட்ஸை பார்க்கும்போது என்னோட பொண்ணு வந்து படிக்கணும், ஓரளவுக்கு படிக்கணும், ஆனால் நிச்சயமாக ஸ்போர்ட்ஸில் தான் வரணும் அப்படின்றதுல தேர் வெரி கிளியர், ரொம்ப கிளியராக இருக்காங்க. 1990 பிறந்த
சாய்னா நேவால் வந்து 99லயே கரியர் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பேட்மிண்டன் கரியர் வந்து 99. அப்போ என்ன ஏஜ்? 9 வயசுல ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்ல எத்தனை பேரோட சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆர் கிராண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் டாட்டர்ஸ் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்னா இட்ஸ் டைம் ஃபார் யூ டு ஷேப் தெம் ஃபார் அ கரியர் இன் ஸ்போர்ட்ஸ் இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட். 9 வயசுல ஆரம்பிச்ச ஒருத்தங்க தான் சாய்னா நேவால் வந்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற மேக்ஸிமம் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. அந்த ஒரு வளர்ச்சிக்கு வராங்க. ஒரு 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 9 இயர்ஸ் ஏஜில் இருக்கிற ஒரு ஒரு சின்ன குழந்தைன்னு தானே சொல்லணும். அவங்களோட ஸ்கெடியூலை பாருங்கள். 6லேருந்து 8 மணி வரை காலையில் ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஸ்கூல் முடித்ததும் திரும்பவும் ட்ரைனிங் முடித்ததும் சாயந்தரமாக அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அம்மா வந்து கூடவே இருப்பாங்க. இது இது இதை வந்து நம்ப முடியுதா? இப்படி தான் வந்து ஒரு கரியர் ஆரம்பிக்குது. முதல்ல அவங்க ஜெயிச்சு வாங்கின ஒரு ப்ரைஸ் வந்து 500 ருபீஸ். 500 ருபீஸில் ஆரம்பித்த கரியர் வந்து இன்னைக்கு க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் வந்து போயிட்டுருக்கு. 500 ருபீஸ். ஸோ நம்மளோட குழந்தைங்க வந்து ஒரு ட்ராயிங் காம்படிஷனில் 100 ருபீஸ் ஜெயித்தேன், அல்லது ஒரு சின்ன கப்பு வாங்கினேன், அல்லது ஒரு ஒரு செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அதை கொஞ்சம் சீரியஸாக நம்ம கவனிக்கணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அசட் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் நான் வந்து 10th நினைக்கிறேன். ஸோ 10th வந்து என்ன ஏஜ் அப்போது? 15 வந்து நான் ஃபஸ்ட்டு பப்ளிசிட்டி அப்படின்ற ஒரு பத்திரிக்கையில் நான் எழுதின ஒரு கதைக்கு எனக்கு வந்து 50 ரூபாய் கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு என்னுடைய பெயர் போட்டு ஒரு கவரில் உள்ள 50 ரூபா வச்சு வந்தது. ஸோ அதுதான் முதல்ல நான் எழுதின ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த எழுத்து இன்னைக்கு வரை வந்திருக்கு அப்படின்னா, அப்போ அந்த ஆரம்பத்திலேயே அந்த விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அது ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிக்கிற பேரண்டிங்கை வந்து சாய்னா நேவாலோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ 9ல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வித்தின் 3 இயர்ஸ் 12 அட் த ஏஜ் ஆஃப் 28 கோல்டு மெடல்ஸ், 3 சில்வர் மெடலில் வந்து வாங்கிடுறாங்க. 3 வருஷத்தில் 28 கோல்டு மெடல், 3 சில்வர் மெடலை வந்து ஒருத்தங்களால் வந்து வாங்க முடியுதுன்னா, அப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க சாம்பியன் ஆகாமல் வேறு என்ன பண்ண போகிறாங்க? நிச்சயமாக ஷீல் பி a சாம்பியன். ஸோ அதில் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தான், படிப்பு வந்து சேலஞ்ச் ஆகுது. கிராண்ட்சன் ரிஷி மாதவ், அதில் வந்து நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட திறமை இருக்குன்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை சார் நிச்சயமாக அவங்கள ஷேப் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த யாமினி ரைட் அண்டர் 13, அண்டர் 16, அண்டர் 19 எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க அதுக்கு அடுத்த ஏஜை நோக்கி நகர்றதுக்கும் போகிறாங்க. அவங்க ஏஜுக்குள்ளே விளையாடுறதுன்றதெல்லாம் அவங்களோட டார்கெட் இல்லை. அது மாதிரியான ஒரு பெண்மணி. சாய்னா நேவாலை பற்றி நான் சொல்லணும்னா, இந்தோரில் நான் இருக்கும் பொழுது அது ரொம்ப வித்தியாசமானது. இந்தோரில் வந்து காலையில் பேட்மிண்டன் ஆடுறதுக்கு, ஷட்டில் ஆடுறதுக்கு நான் வந்து போவேன். அப்போ வந்து 5:30 போல் போனேன்னா, இவங்க அங்கே வந்து ப்ராக்டிஸ்க்கு வருவாங்க. அதாவது ப்ராக்டிஸ்னால் அங்கே இந்தோரில் இவங்க ப்ராக்டிஸ் இல்லை, இப்போ டோர்னமெண்ட் இருக்குது அப்படின்னாலோ அல்லது இவங்களோட சர்க்கியூட்டில் இருக்கிற பிளேயர்ஸோட ஏதாவது கேம்ஸ்னாலோ அப்போ அங்கே வருவாங்க. பார்த்துருக்கேன் நான். ஃபுல்லாக ஸ்வெட் ஆகி வெளியில் ஓடியாந்து அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போது நான் வந்து ஒரு முறை ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பாருங்கள் எப்படி ரெடி ஆகிறாங்க பாருங்கள் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்.
அப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், அவங்க விளையாடுறதுக்கு ரெடி ஆகலை, அவங்க விளையாடி முடிச்சுட்டு வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது. நீங்கள் ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னென்னா ஒரு 4 அளவுக்கெல்லாம் அந்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் ஆகிடும் அவங்களுக்கு, அவங்களோட சர்க்கியூட். ஏன்னா இந்த நாங்கள் இப்போ ஒரு 5:30, 6 போலலாம் மற்ற பிளேயர்ஸ் வந்துடுவோம் இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடியே விளையாடிட்டு போயிடணுன்றதுக்கு பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் உள்ளே போகிறப்போ அவங்க வெளில வருவாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃப்ரென்ஸ். நம்மெல்லாம் நார்மல் பிளேயர்ஸ், அவங்க வந்து சாம்பியன்ஸ். அப்படி தானே வர முடியும். ஸோ when we go in, they finish their play and they come out with full sweat அப்படின்றது பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஆரம்பத்திலிருந்தே அந்த மெடல்ஸை வந்து அதிகமாக ஜெயிக்கக்கூடிய திறமையோட எக்ஸலண்ட்டாக விளையாடக்கூடிய ஒரு பெண்மணி. ஆனால் ஸ்கூல் ஸ்டடீஸ் வந்து பாதிக்குது. ஸோ ஸ்கூல் ஸ்டடீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்த வருஷத்தினுடைய படிக்கிறத இங்கே குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது இப்போ லைவாக நீங்கள் பார்க்கலனாலும் நீங்கள் யாருக்காவது இதை டேக் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். சாய்னா நேவால் வந்து சாம்பியன்ஷிப்ஸை வின் பண்ணும்பொழுது ஸ்கூல் ஸ்டடீஸை மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஸ்கூல் ஸ்டடீஸை மிஸ் பண்ணக்கூடாது, எப்படியும் பாஸ் பண்ணிடணும், கரெக்டாக பண்ணணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வருஷத்தினுடைய சிலபஸ் அங்கங்கே படிச்சுட்டு வந்தாலுமே 25 டேஸ் டே இன் டே அவுட்டு, காலையிலேருந்து நைட் வரை வேறு எந்த வேலையும் இல்லை, ஃபுல்லாக படித்து எல்லா சப்ஜெக்டையும் படித்து கிளியர் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தெரியுது, ஒரு வருஷம் படிக்கிறதுன்றது ரிலாக்ஸ்டாக டைம் இருக்கிறதுனால மற்றவங்களாம் படிக்கிறாங்க, நமக்கு டைம் இல்லை. அதனால் அதே விஷயத்தை வந்து 25 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து தயாராக இருக்கணும். நமக்கு அவ்வளோதான் டைம் அப்படின்றதுல ஷீ இஸ் வெரி கிளியர். ஸோ அவங்களோட ஒரு ஃபேமஸான ஒரு கோட் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். யாராவது உங்களில் ஒருத்தங்க டைப் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கோட்டு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த அர்த்தம் ரொம்ப பொருள் பொதிந்ததாக இருக்குது. இந்த லைவினுடைய பகிர்வினுடைய கடைசியிலையும் சில கோட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதுவும் அவங்க சொன்னதான். பட் இந்த கோட் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் குவாலிஃபைட், யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். ஒன்ஸ் குவாலிஃபைட் யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின். நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிற வரை தான் உங்களோட சர்வைவல். அந்த லீகுக்குள்ளே நீங்கள் வர தான் நீங்கள் வந்து உங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். ஒன்ஸ் குவாலிஃபைடுன்னா யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின். இப்போது இன்னைக்கு வந்து சிந்தியா மேடம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் குவாலிஃபை ஆகிருக்காங்க இல்லையா. ஒன்ஸ் குவாலிஃபைடு உங்களுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் வந்துடும், யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின், அவ்வளோதான். இந்த உலகம் அப்படி தான் இயங்குது. ஸோ சாய் கீதா மேடம் பிரின்சிபலாக இருக்கீங்க, ரமாபிரபா மேடம் ஹெல்த் கன்சல்டண்ட்டாக இருக்கீங்க, பூமதி மேடம் ஜட்ஜாக இருக்கீங்க. இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே குவாலிஃபைடு இல்லையா. ஒரு குவாலிஃபைடுன்னு வந்துட்டாலே அதுக்கப்புறம் வந்து யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின். இது வந்து சாய்னா நேவால் இந்த புத்தகத்திலேயே ரொம்ப முக்கியமான லைனாக நான் இதை எடுத்துக்கிறேன். குவாலிஃபை ஆகிற வரை தான் நாம் வந்து ஒரு 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 நம்மளோட கடுமையான முயற்சிகள்லாம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு சர்க்கிள்னு நம்ம வந்துட்டோம்னா, ஆர்பிட், இந்த ஆர்பிட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா யூ ஹேவ் அ சான்ஸ் டு வின். பீப்புள் வில் டேக் கேர் ஆஃப் யூ. சாரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எஸ், திருப்பூர்னாலே ஜட்ஜு தான் இப்போ ஞாபகத்துக்கு வர்றார். அவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கூடிய விரைவில் வரேன். சர்ப்ரைஸாக தான் வருவேன். 2 பேரன் வேற எடுத்திருக்கீங்க. ஸோ ஒரு திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸாக வந்து நிற்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாய்னா நேவாலுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சேலஞ்சு வருது. 10 பிளேயர்ஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா சார்பாக. அதில் வந்து ஒரு 9 பேர் அங்கங்கே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு ஏதோ தோற்று அவங்கவுங்க, அதாவது அவங்க தோற்றதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாது, உடனே கிளம்பி போயிடணும். அப்படி பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஜெயிக்கிற ஆளாக வந்து சாய்னா நேவால் இருக்காங்க இல்லையா. அதனால் இவங்க ஜெயிக்கிறப்போ அந்த இடத்துல
அந்த இந்தியன் டீம்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய இது பாருங்க. அதாவது இவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறத செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே ஒரு நம்ம இப்போ நம்ம டீமோட போயிருக்கோம், 10 பேர் போயிருக்கோம், நம்ம ஜெயிச்சா அந்த மீதி 9 பேர் வந்து கை கொடுத்து குதிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணி என்கரேஜ் பண்ணி அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம் சாய்னா மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக நம்ம வந்து ஜெயிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஒரு டீம் இப்போ ஒரு 10 பேர் போகிற டீமில் ஒரு 2 பேர் 3 பேராவது குவார்டர் ஃபைனல் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தால் தானே அது வந்து ஒரு 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 யாரோ கூட இருக்காங்கன்றது இருக்கும். ஸோ இந்த கோச் அவர் ராம் சொல்கிற மாதிரி கோச் மட்டும் இருக்கிறது கரெக்ட் தான். கோச் மட்டும் இருக்காரு, அவர் கோச்சை வந்து நம்ம கொஞ்சம் மரியாதையாக பார்த்துருவோம். அதனால அவங்கள்ட்ட போய் நம்ம செலிப்ரேஷன் லெவலுக்கு போக முடியாது, நம்மளோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து ரொம்ப காண்பிக்க முடியாது. ஸோ அப்படி வந்து ஒரு 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 வித்தியாசமான சுச்சுவேஷன் வந்து இவங்க எப்பவுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வந்து இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு போட்டியில் இவங்க தோற்கிறாங்க. அதுவரை இவங்க கிரியோகிராஃப் 9 வயசில் ஆரம்பித்து அப்படியே ஜெயிச்சிட்டே வராங்க. ஒரு எல்லாரும் இவங்களை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மீடியாலாம் வந்து இவங்களை ஆஹா ஓஹோன்னு எழுத ஆரம்பிக்குது. அடுத்த இந்தியாவுக்கான அடுத்த பெண்மணி அது இதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. மீடியா எப்போவுமே நீங்கள் எக்ஸலண்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஆஹா ஓஹோன்னும், நீங்கள் செய்யலை அப்படின்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிரும். சம காலங்களில் 2 பிளேயர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து சச்சின் டெண்டுல்கர், மீடியாவால் கொண்டாடப்பட்டவர். ஆனால் சொந்த கிரவுண்டில் மும்பையில் அவர் வந்து பூன்னு பண்ணாங்க. அவர் வந்து ஒழுங்காக ஆடலை, ரிசலாக சீக்வன்ஸாக ஒழுங்காக ஆடலைன்னும் போது அதை செஞ்சாங்க. ஸோ அது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு பிளேயருக்குன்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ரீசெண்டாக அந்த விஷயம் வந்து விராட் கோலிக்கும் நடந்தது. ஸோ அந்த மீடியா வந்து இவங்கள்ட்ட வந்து ரொம்ப ஹார்ஷாக இவங்களை எழுத ஆரம்பிக்குது. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் வந்து அது ஃபஸ்ட் டைம் இல்லையா, அந்த ஃபஸ்ட் டைம் மீடியாவை இந்த மாதிரி ஹார்ஷாக ஃபேஸ் பண்ணுற எல்லா பிளேயர்ஸ்க்கும் வர்ற ஒரு சேலஞ்ச் இவங்களுக்கும் வருது. பட் ஸ்டில் அந்த டைமில் வந்து மித்தல், நீங்கள் ஸ்டீல் கிங் யூகே அவங்களோட ஒய்ஃப் லக்ஷ்மி மித்தல் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபவுண்டேஷனில் இருந்து இந்த மாதிரியான பிளேயர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சடன் எதிர்பார்க்காத ஒரு ஹேண்ட் அது வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அதிலிருந்து திரும்பவும் அவங்க பழைய ஒரு இந்த எந்து வேகத்துக்கு வந்துடுறாங்க. பொதுவாக இந்த சூப்பர் சீரியஸ், அதாவது நான் இது பேரெல்லாம் சொல்கிறத விட கூட இன்னும் வேறு மாதிரி சொல்லலாம். அதாவது பேட்மிண்டனுடைய டாப் மோஸ்ட் அப்படின்னு இருக்கிற கேம்ஸ், இப்போ டென்னிஸ்க்குனா 4 ஓப்பன் சொல்லுவோம், கிரிக்கெட்னா இப்போ வேர்ல்டு கப், அந்த மாதிரி ஒரு ஒன் டேயில் வந்து டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்கிங் இப்படிலாம் ஒன்று ஒன்றா வச்சுருப்போம்ல. அது மாதிரி இவங்க வந்து இந்த ஒரு குரூஷியல் பீரியடை தாண்டினதுக்கு பிறகு இவங்க அச்சீவ் பண்ண வேண்டிய அத்தனையும் அச்சீவ் பண்ணுறாங்க. அதுலேருந்து இவங்களுடைய அந்த ரேங்கிங் வந்து 200லேருந்து 20க்கு வந்துடுது. 200லேருந்து 20ன்றது வந்து ஒரு பெரிய ஜம்ப். 200லேருந்து 20, இன்னும் சரியாக சொல்லணுன்னா சூப்பர் சீரியஸ், கிராண்ட் பிரிக்ஸு, அப்புறம் கிராண்ட் பிரிக்ஸ்லேயே கோல்டுன்னு ஒன்று இருக்குது. அது காமன்வெல்த்து, ஒலிம்பிக்கில் இவங்க தோக்குறாங்க ஃபஸ்ட் இதில், செகண்டில் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ ஆனாலுமே இவங்களோட ரேங்கிங் வந்து 200லேருந்து 20க்கு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த டாப் 10க்குள்ளேயே அவங்க வராங்க. இதெல்லாமே வந்து அந்த ஒரு ட்ராப் ஒன்று நடந்தது இல்லையா, இந்தோனேஷியா ஓப்பன். அதுக்கப்புறம் மீடியா ரொம்ப ஹார்ஷாக இவங்கள்ட்ட நடந்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்தது. இது 2008. 90ல் பிறந்த வருடம், 99ல் விளையாட வராங்க. 9 வருஷத்தில் ஆல்மோஸ்ட் டாப் லெவலில் இருக்க அத்தனை வேர்ல்டு வைடு என்னென்னலாம் அவங்களால பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ, ஜெயிக்க முடியுமோ அத்தனையும் பண்ணிடுறாங்க.
அவங்களோட மொத்த லைஃப் பீரியடில் வந்து 2008, 2009, 2010 வந்து ஒரு ஒரு எக்ஸலண்ட்டான இயர்ஸாக இருக்குது. 2010 வந்து வேர்ல்டு நம்பர் 2 ஆடுறாங்க. ஸோ அது நம்பர் 2ன்றது வந்து ரொம்ப ஹையஸ்ட் பொசிஷனாக பார்க்கப்படுது. இந்த புத்தகத்தில் பின் பகுதியில் ஒரு லைன் திரும்ப திரும்ப வருது. பேட்மிண்டன் அப்படின்னாலே சீன பிளேயர்கள் தான். இந்த சைனீஸ் அவங்க பயப்படுற ஒரே ஆள் வந்து சாய்னா நேவால் அப்படின்றது வந்து அவங்களே, அதாவது சைனீஸ் பிளேயர்ஸே இவங்கள்ட்ட சொல்கிற ஒரு விஷயமா இவங்க பார்க்குறாங்க. 2009 வந்து அர்ஜுனா அவார்ட் கிடைக்குது இவங்களுக்கு. 2010 பத்மஸ்ரீ, அப்புறம் ராஜீவ்காந்தி, கேஎல் ரத்னா, இந்த மாதிரி வருஷலாம் இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். 2010, 2011, 2010லன்னா 99 வராங்க. 11 வருஷத்தில் ஷி ஹஸ் டன் எவ்ரி திங். ஆல்மோஸ்ட் ஷி ஹஸ் டன் எவ்ரி திங் எக்ஸப்ட் ஒலிம்பிக் வந்து ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் தானே வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஷி ஹஸ் டன் எவ்ரி திங். ட்ரூலி எக்ஸப்ஷனல், ட்ரூலி. இவங்களுக்கு வந்து இவங்களோட ஒரு இதுலேயே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறது வந்து 2011 பார்லிமெண்ட் வந்து, நம்ம பார்லிமெண்ட் வந்து ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தது இவங்களுக்கு 2011. அவங்க கெரியரில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்டாக அதை பார்க்குறாங்க. அதுக்கு மாதிரி ஈக்குவலாக இன்னொன்று வந்து இவங்க படித்த ஸ்கூலுக்கே இவங்க சீஃப் கெஸ்ட்டாக வராங்க. இவங்களுக்கு பத்திரிக்கை, அதாவது அந்த இன்விடேஷனில் இவங்க பேரை பார்க்கறதுலாம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே தான் ஸ்டூடெண்ட்டு, அங்கேயே வந்து சீஃப் கெஸ்ட்டாக வர்றது அப்படின்றது. அப்புறம் வந்து இவங்களோட பிரின்சிபல் இவங்களை வந்து மேடம் சாய்னா நேவால் அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 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 ரொம்ப வித்தியாசமான அனுபவங்களாக இருக்குது. பொதுவாகவே சாய்னா நேவால் பற்றி நான் இங்கே ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கிறதுனுடைய எசன்ஸில் இருந்து எடுத்து சொல்லணுன்னா, நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றி எந்த விதமான, அதாவது ஷட்டில் காக்கை தவிர்த்து, பேட்மிண்டன்ற அந்த அவங்களோட ஸ்போர்ட்டை தவிர்த்து வேறு எந்த விதமான செகண்ட் தேர்ட் லைன் ஆஃப் பேச்சே இவங்களை பற்றி வந்திருக்காது. ரூமர்ஸ் வந்திருக்காது. இந்த கிசுகிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே வராது. ஷீ இஸ் பியூர்லி ஃபார் தி ஸ்போர்ட் வாட் ஷீ லவ்ஸ், அவ்வளோதான். வேறு எங்கேயும் அவங்கள பார்க்க முடியாது. மற்றவங்கள்லாம் வந்து சாயந்தரமானா அங்கே போகலாம் இங்கே போகலான்னு யோசிக்கும் பொழுது ஷீ டேக்ஸ் ப்ராப்பர் ரெஸ்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் கேம் அண்ட் தென் அகைன் கோஸ் ஃபார் ட்ரைனிங். ஒரு இந்த மொத்த ட்ராக்ல இவங்களை பற்றி ஒரு தவறான செய்தி கூட நீங்கள் படிச்சிருக்க முடியாது. ட்ரூலி அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர். அது தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்றத வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா குடும்பம், ஷட்டில், ட்ராவல், இது இன்னும் கூட அந்த புத்தகத்தில் இன்னொரு இடத்துல வரும். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூலை 3 மாதம் தான் இவங்களுக்கு ஒரு வருடத்தில், அவங்களோட ஒரு வருட கேலண்டரில் இந்த 3 மாதம் தான் ஃப்ரீ. மீதி 9 மாதமும் விளையாடுறாங்க. இப்படி ஒரு கரியர். ஒன்லி 3 months வந்து ஃப்ரீ. ஸோ 9 மாதமும் ஒரு பெண்மணி வந்து விளையாடுறாங்க, வேர்ல்டு வைடு ட்ராவல் பண்ணுறாங்க. எந்த இடத்துலையும் எந்த விதமான தவறான ஒரு பேரோ ஒரு ஒரு இப்படி பேசிட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க, இங்கே போனாங்க, அங்கே வந்தாங்க, இவங்க கூட இருந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே வராது. ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சன். இவங்களை பற்றி இன்னும் சரியாக சொல்லணுன்னா, சச்சின் டெண்டுல்கர் வந்து இவங்களோட டிசிப்ளின் பற்றி சொல்லிட்டு, நாம் இன்னும் சாய்னா நேவாலை வந்து கொஞ்சம் தான் பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அவங்கள்ட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு, சச்சின் வந்து இவங்களுக்கு ஒரு BMW ப்ரெசன்ட் பண்ணார். சச்சின் டெண்டுல்கர் இவங்களுக்கு ஒரு BMW ப்ரெசன்ட் பண்ணார். அவங்களோட கரியரில் அதை ஒரு முக்கியமான நிகழ்வாக அவங்க நினைக்கிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்ன்ற ஒரு பர்சன்ட் இருந்து அந்த காம்ப்ளிமெண்ட்டு வித் BMW கார் அப்படின்றது வந்து
சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றது அவங்க பார்க்குறாங்க. இவங்களோட அடுத்த ஹைட் வந்து ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப், பிரகாஷ் படுகோன், புலாலா கோபிச்சந்த், அதுக்கு அடுத்து சாய்னா. அப்போ லேடிஸில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. இங்கே நிறைய பேருக்கு தீபிகா படுகோன் தெரியும். தீபிகா படுகோன் ஆக்ட்ரஸ்ஸு, இப்போ வேறு பத்தான்னு படம் வருது. அதில் அவங்க டான்ஸு, ட்ரெஸ்ஸுன்னு, ரூமு இதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க நிறைய. ஆனால் இவ்வளோ பேசுகிற இவங்களுக்கு தீபிகா படுகோனோட அப்பா யாருன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. தீபிகா படுகோனோட அப்பா பிரகாஷ் படுகோன், இந்தியாவினுடைய நம்பர் 1 பேட்மிண்டன் பிளேயர். இன்னும் சொல்லப்போனால் இதே சாய்னா நேவால் சொல்கிற ஒரு விஷயம், இன்னைக்கு நம்ம எல்லாம் ஷட்டில் விளையாடுற, அதாவது பேட்மிண்டனுக்கு கொடுக்க வேண்டிய கிரெடிட்டுக்கெல்லாம் ஒரு பிதாமகன் ஒருத்தரை சொல்லணுன்னா அது வந்து பிரகாஷ் படுகோன் தான். ஸோ அந்த பிரகாஷ் படுகோன் ஃபஸ்ட்டு ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் ஜெயிச்சதில் தான் அவருக்கு அவ்வளோ பெரிய பேர். ஸோ பிரகாஷ் படுகோன், அதுக்கப்புறம் புலாலா கோபிச்சந்த், அதுக்கப்புறம் வந்து சாய்னா நேவால். இந்த மாதிரி ஒரு ஒரு அந்த அந்த சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு லேடி ஃப்ரம் இந்தியா. அதுக்கப்புறம் இவங்களோட கோச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஃபஸ்ட்டு கோச் வந்து நானி பிரசாத்னு ஒருத்தர். அந்த நானி பிரசாத்துக்கு இவங்க பேசுகிறப்பெல்லாம் இவங்களோட இதில் அவங்க க்ரெடிட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்து நானி பிரசாத் தான் இந்த டேலண்ட்டை வந்து ஸ்பாட் பண்ணுறாரு. நானி பிரசாத் தான் ஃபஸ்ட்டு கோச் இவங்களுக்கு. இந்த சாய்னா நேவால்ட் இருக்கிற டேலண்ட், ஃபஸ்ட் கோச்சுன்னா என்ன, இப்போ எட் த ஏஜ் ஆஃப் 8 இல்லையா? ஸோ அந்த டைமில் இவங்கள்ட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு ஸ்பாட் பண்ணுறது அவர் தான். பிற்காலத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது, இல்னஸ், நோய்வாய்ப்படுறாரு. அப்போ வந்து 50,000 அமௌண்ட் அனுப்பிச்சு, அது வந்து உடனே அனுப்பிச்சது, 50,000 அமௌண்ட் அனுப்பிச்சது. அப்புறம் நேரில் வந்து பார்த்தது, அதற்கான சரியான மருத்துவர்களை வந்து பார்க்க சொல்லி டேக் கேர் பண்ண சொல்கிறது, அதெல்லாம் வந்து சாய்னா நேவாலினுடைய ஒரு கேரக்டரில் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. தென் வந்து மெஹபூப் அலி அப்படின்றவருக்கு, அதாவது நம்ம பிவி சிந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். பிவி சிந்துவனுடைய கோச் அவர் தான். அவர் அந்த மீர் மெஹபூப் அலி, அவர் வந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. அப்புறம் கோவர்தன் ரெட்டி, ஆரிஃப், அந்த ஆரிஃப்ன்றவர் தான் புலாலா கோபிச்சந்தோட கோச். அதுக்கப்புறம் வந்து அத்திக் சௌஹாரி, அப்புறம் வந்து இந்த இந்த இவ்வளவு கோச் வந்து இவ்வளவு பேர் அவங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணி வந்ததில் இவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு பக்கம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிற டெக்னிக்கை வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து மென்டல் டஃப்னஸ் தான் வந்து கேமில் வந்து 70-30 30% வந்து டெக்னிக்கும், மென்டல் டஃப்னஸ் வந்து 70%. இதை வந்து நம்ம பிஸ்னஸ்லேயும் சரி, ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி, இங்கே இருக்கிறவங்க, இதை பார்க்குறவங்க எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து 70-30 ரூல், மென்டல் டஃப்னஸ். இப்போ கூட ஆஸ்திரேலியன் ஓப்பன் நடந்துட்டுருக்கு, 2 ஈக்குவல் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க, 2 பேருமே டெக்னிக்கலி ஸ்ட்ராங். பட் யார் ஃபைனலாக ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்டலி டாப் கிளாஸ் அவங்க தான் வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சாய்னா நேவால் வந்து ட்ரூலி எக்ஸ்ட்ராடினரி. அப்புறம் சாய்னா நேவால்ன்றவங்க வந்து எந்த விதமான விஷயங்கள்லையும் வரலன்றதுனால அவங்க ஒன்றும் அப்படியே ஆர்த்தடாக்ஸாக அப்படி இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. she has broken her family tradition, pure vegetarian. ஆனால் நீங்கள் வந்து பேட்மிண்டன் ஆடுறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்ட்ரென்த் வேணும். நம்ம சும்மா சாதாரணமாலாம் ஆட முடியாது. இப்போ நான்லாம் சாதாரண கேம் ஆடிட்டு வரும் பொழுதே அந்த ஒரு 1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே கிட்டத்தட்ட சுத்தமாக டாப் டு பாட்டம் நனைஞ்சு போய் பாதி எனர்ஜி போய் வந்து இறங்கும்.
இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அதில் வந்து மீட் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும், அதாவது கறி. ஸோ சாய்னா வந்து வெஜிடேரியனாக இருந்தாலும் சின்ஸ் ஷீ லவ்ஸ் பேட்மிண்டன் தட் மச், அவங்க வந்து இந்த நான்வெஜ் அப்படின்னு மாறுறாங்க அவங்க. நாட் ஃபார் த டேஸ்ட், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். அதாவது அது என்னென்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படியெல்லாம் இல்லை. நான் ஜெயிக்கணும், அதுக்கு நான் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் முடியாது, என்வி வேணும், அதுக்கு நான் என்வியாக மாறுறேன் அப்படின்னு அவங்க நான் வெஜிடேரியனாக மாறிடுறாங்க. ரெண்டு விஷயத்தில் அதாவது ஒரு ரெண்டு கேள்வியே ஒரே கேள்வியாக அவங்க கேட்குறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நீங்கள் இங்கே யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷன், அதாவது விளையாடுறதும் சரி பிஸ்னஸும் சரி, இது நான் விளையாடுறதையும் பிஸ்னஸையும் நிறைய கோரிலேட் பண்ணுவேன். நான் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது ரெண்டுத்துலேயும். இங்கே யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அல்லது விளையாடுறோம் இல்லையா, ஸ்போர்ட், இது வந்து எதுக்காக? வாண்ட் டு மேக் மணி ஆர் டு டிஸ்கவர் தம்செல்ஸ்? பணம் சம்பாதிக்கவா, இல்லை நமக்குள்ள புதைந்திருக்கிற இன்னும் வேறு மனிதர்களை, வேறு ஆட்களை வெளியில கொண்டு வர்றதுக்கா? எதுக்காக வந்து நம்ம விளையாடுறோம் அப்படின்ற கேள்வியை வந்து மீண்டும் 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 தனக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு சாம்பியன் தான் வந்து சாய்னா நேவால். தனக்கு பணம் சம்பாதிக்கவா, இல்லை தனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அந்த டிஸ்கவர் ஆர்செல்ஸ் அப்படின்றது. சாய்னா நேவாலோட ஒரு கோட்பாடு என்னன்னா, டு டிஸ்கவர் மை செல்ஃப். என்ன நான் இன்னும் பணம் அதுதானே வந்துடும், என்ன நான் கண்டுபிடிக்க பணம் வந்துட போகுது அப்படின்றதுல ஷீ இஸ் வெரி கிளியர். ஸோ அதுக்கு அவங்க ஒரு 8 பாயிண்ட்ஸை வந்து இங்கே அவங்க ஜெயிச்சதுக்கான காரணமாக கொடுக்குறாங்க. அந்த 8 பாயிண்ட்ஸையும் நான் இப்போ 1 by 1 சொல்கிறேன். யூ கேன் பாசிபிளி டைப். பாயிண்ட் நம்பர் 1, ப்ரோஆக்டிவ். பாயிண்ட் நம்பர் 1 வந்து ப்ரோஆக்டிவ். நீங்கள் வந்து அதாவது ஆக்டிவாக இருக்கிறது முக்கியம் இல்லை. ஆக்டிவாக இருக்கிறது வந்து ஒரு விஷயம் நடக்கும் பொழுது யோசித்து செயல்படுறது. ப்ரோஆக்டிவ் வந்து நடக்கும், இப்படித்தான் வரும் அப்படின்னு யோசித்து ஜெயிக்கிறது. ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து ஒரு கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் யோசித்து இப்படி விளையாடுறதுன்றது இல்லை. அநேகமாக ஆப்போனண்ட்டோட ஷாட்ஸ் இப்படி தான் இருக்கும், அதை நான் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ரோஆக்டிவாக இருங்க. இது வந்து பிஸ்னஸ்க்கும் பொருந்தும். நீங்கள் இந்த 7-8 பாயிண்ட்டையும் எடுத்ததுக்கப்புறம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மொத்த புத்தகத்துக்கே இந்த ஒரு லைனை எடுத்துக்கலாம் போதும்னு நினைப்பேன் நான். ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட். ப்ராக்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ். ப்ராக்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ் வேணா இருக்கலாம். ப்ராக்டிஸும் ஃபோக்கஸும் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் கிடையாது. யூ கேன் பி எனி ஒன். நீங்கள் உலகத்தையே ஜெயிக்கிற திறமை கூட உங்கள்கிட்ட இருக்கலாம். பட் ப்ராக்டிஸும் ஃபோக்கஸும் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஸோ தட்ஸ் தேர்ட் பாயிண்ட், ப்ராக்டிஸ் அண்ட் ஃபோக்கஸ். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 4வது பாயிண்ட்டு ரொம்ப அவங்க சொல்கிற அதை படிக்கும்போதே எனக்கு வந்து ரஜினி வந்து ஒரு படத்தில் சொல்வார், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் ஸ்லீப் இங்கிலீஷ், ஐ கேன் ட்ரெஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் ஜாலியாக சொல்லுவார். அந்த மாதிரி இவங்க அந்த 4வது பாயிண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஈட், திங்க், ட்ரிங்க். ஐ ரிப்பீட் திஸ் அகைன். ஈட், திங்க், ட்ரிங்க் அண்ட் ஸ்லீப் விக்ட்ரி. யோசிக்கிறது, சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்கிறது எல்லாமே ஜெயிக்கிறது தான். ஜனவரி 2023 எண்டில் என்னவா ஆகணும்னு நீங்கள் வச்சுருக்கீங்க? 2023 எண்டில், அதாவது டிசம்பர் மாதம் எதை அச்சீவ் பண்ண வச்சுருக்கீங்க மனசில்? இப்போ நான் வச்சுருக்கேன், அடிக்கடி எழுதுகிறேன், அதை பார்க்குறவங்களுக்கு புரியும். 40 lakh steps. ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட்.
365 கற்றலின் அந்த அந்த ஆர்டிக்கல் அது வந்து அகைன் 365 அதான் ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட். அடுத்தது வந்து 52 புக்ஸ் ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட். 100 மூவிஸ் ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட். 4 பிளட் ரிப்போர்ட்டு, என்னோட பிளட் ரிப்போர்ட் 4 டைம்ஸ். ஸோ ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் த மைண்ட். அதான் பாயிண்ட் நம்பர் 2. ஒரு 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 ஸ்போர்ட் ரிலேட்டடாக நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது நீங்கள் பல விஷயங்களை கடந்து போக வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஒரு செக்யூரிட்டி செக்கிங் இன் ஏர்போர்ட். இவங்க வந்து என்னதான் ஸ்டார் பிளேயர்னாலும் நம்ம ஊருக்கு தான் ஸ்டார் பிளேயர். நம்ம ஊர்லேயே என்ன நிறைய பேருக்கு இவங்களை தெரியாது. வெளியூருக்கெல்லாம் போகும் பொழுது இப்போ இந்தோனேஷியா போய் இறங்குறாங்கன்னு வைங்களேன், இவங்க தான் வந்து அந்த ஸ்டார் பிளேயர்ன்றது அங்கே செக் பண்ணுறவனுக்கு தெரியாது. ஸோ அங்கே பேசும் பொழுது அந்த நான் வின் லூஸ் சுச்சுவேஷன் வந்து இட் ஒன்ட் ஒர்க். நான் யார் தெரியுமா அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போகிறது வந்து வேலைக்காகாது. அவனுக்கு தேவையான பதிலையும் சொல்லணும். ஆனால் நாமும் வந்து நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு முடிச்சுட்டு வரணும் அப்படின்ற அந்த ரெண்டும் தேவைப்படுது. அண்டர்ஸ்டாண்டிங் வின் வின் சுச்சுவேஷன். அண்ட் தென் தி 6th பாயிண்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். ரெண்டாவது THEN, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தென் டு பி அண்டர்ஸ்டுட். முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது நடக்கட்டும் அப்படின்றது அடுத்த பாயிண்ட். இந்த டிஸ்கவரிங் தெம்செல்வ்ஸ் தான் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். அதாவது அடுத்தவங்களோட கேம் எல்லாம் முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கேமை அது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது என்னமோ நடந்துட்டு போகுது. நம்ம வந்து நம்ம தெரியாமல் என்ன பண்ணுவோம்னா நம்மளையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையே காலத்தை ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட்டோ மற்றவங்களோ எப்படி விளையாடுறாங்க ஃபஸ்ட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தென் இந்த 7th பாயிண்ட் வந்து கனெக்ட் வெல். யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம், கோச், டீச்சர்ஸ், பிளேயர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ், எவ்வளோ பேர் வராங்க, அவங்கள்ட்ட கனெக்ட் வெல். 7வது பாயிண்ட் வந்து கனெக்ட் வெல். எல்லோருக்கிட்டையும் நல்லபடியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ ஸ்போர்ட் பிளேயர்னால் ஒரே காலையில் எழுந்திரிச்சா நேராக கோர்ட்டுக்கு போவாங்க வருவாங்க, அது மட்டும்தானா? எவ்வளோ பேர் அவங்க வாழ்க்கையில் வந்து போகிறாங்க. ஸோ கனெக்ட் வெல்ன்றது. லாஸ்ட் 8th பாயிண்ட் வந்து ஷார்பன் யுவர் ஸ்கில்ஸ். உங்களோட திறமையை ஷார்பன் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 8ம் செஞ்சால் ஒரு லஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன தூக்கம், அதுக்கப்புறம் 3:30க்கு திரும்ப போகிறாங்க. திரும்ப 3:30க்கு போனால் 3 hours, கிட்டத்தட்ட 7 வரை திரும்ப ப்ராக்டிஸ். இது வந்து விளையாடாத நாட்களில், அதாவது நான் என்ன கரெக்டாக சொல்லணுன்னா ஏப்ரல், மே, ஜூலை வருஷத்தில் இந்த 3 மாதங்கள் தானே விளையாடாமல் இருக்காங்க. அப்போ விளையாடாமல் இருந்தால் ஓய்வு எடுப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். விளையாடாமல் இருக்கிறப்போ இதுதான் ரொட்டீன். கேன் யூ பிலீவ் திஸ்? அப்படி தான் வந்து இவங்களோட இது இருக்குது. ஒரு இதெல்லாம் முடித்து ப்ராக்டிஸ்லாம் முடித்து வந்ததும் ஒரு கிளாஸ் ஜூஸு, அப்புறம் வந்து டின்னர், அப்புறம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து லிசனிங் டு ஹிந்தி ஃபில்ம் மியூசிக், அண்ட் தென் வாட்சிங் டிவி. அப்புறம் யாராவது மற்றவங்க பேட்மிண்டனில் விளையாடுறவங்கள பார்க்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த யோகா நித்ரா அப்படின்னு ஒரு விதமான யோகா மெடிடேஷன் வந்து அவங்க வந்து ஐஎம் சாய்னா நெய்வால் அப்படின்னு அப்பா வந்து சொல்கிறார் இன்டர்வியூலாம். அது எப்படி அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் ஒரு அவரை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய இந்த அவர் அப்பா போட்டிருக்கிற டிஷர்ட் வந்து சாய்னா வந்து வாங்கி கொடுத்தது. ஹாங்காங்கில் இருந்து இது வாங்கிட்டு வந்தாங்க.
கட்டியிருக்கிற வாட்ச் வந்து 18 கேரட் கோல்டு. ஸோ இது வந்து அதே மாதிரி ஷூஸ் வந்து பை யோனெக்ஸு. அது வந்து ஸோ என்னோட தலையிலேருந்து கால் வரை எல்லாமே வந்து சாய்னா வாங்கி கொடுத்தது தான். ஸோ அதனால் ஐ எம் சாய்னா நேவால் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா வந்து தன்னுடைய மகளை இதை விட பெருமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஒரு பேரண்ட்டாக இருந்து யோசிக்கும் பொழுது இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதாவது அவங்க 2 பேரும் வந்து ஸ்கூல் லெவல் சாம்பியன்ஸு. ஸோ தன்னோட பொண்ணை வந்து நேஷ்னல் லெவல் கொண்டு வரணும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் கொண்டு போகணும் அப்படின்னு யோசிக்கிறதே வந்து மிகப்பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து நிச்சயமாக அவங்க 2 பேருமே ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த இந்த புத்தகத்தில் ஒரு 2 லைன் தான் வருது, ஆனால் ரொம்ப முக்கியமான லைன். அதாவது பாட்டிக்கு வந்து சாய்னா பிறக்கும் பொழுது அவங்களோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க பாட்டிக்கு வந்து பெண் குழந்தைன்றதுல வருத்தம். நீங்கள் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். போன தலைமுறைக்கு முந்தின தலைமுறை வந்து பெண் குழந்தைன்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குற பார்வையெல்லாம் உண்டு. அப்பா அம்மாவுக்கு அப்படி இல்லை. அப்பா அம்மா வந்து தே ஆர் ஆல்ரெடி பிளேயர்ஸ்ன்றதுனால பெண் குழந்தை ஆண் குழந்தை அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் சிந்தனை இல்லை. வந்திருக்கிற பெண் குழந்தைய நல்லா சிறப்பாக கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட பார்வை. ஸோ பாட்டிக்கு வந்து இப்படி ஒரு பார்வை, அதாவது பெண் குழந்தை பிறந்துருச்சே அப்படின்னு. இவங்க அம்மாவை வந்து, அதாவது சாய்னாவோட அம்மாவை பாட்டி வந்து பார்க்காமலாம் இருந்திருக்காங்க 1 month அளவு. அது வந்து அதெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் அழகாக சொல்லப்படுது. ஒரு ஒரு பேட்மிண்டன் சாம்பியனோட ஃபிட்னஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத 2 லைனில் அழகாக சொல்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஸ்ப்ரிண்டர். இப்போ 100 மீட்டர்ஸ் ஓடுறாங்கல்ல, 100 மீட்டர்ஸ் ஓடுறவங்களோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பேட்மிண்டன் பிளேயருக்கு வேணும். ப்ளஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரன்னரோட ஸ்டாமினா இருக்கணும். ஸ்ட்ரென்த் ஆஃப் அ ஸ்ப்ரிண்டர், ஸ்டாமினா ஆஃப் அ லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர். மராத்தான் ஓடுறாங்கல்ல, அவங்க ஸ்டாமினா இருக்கணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கணும். இது 2ம் சேர்ந்தாதான் வந்து ஒரு ஒரு பிளேயரை வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து தோ ஷேஸ் இன் டு பேட்மிண்டன், இவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸோட பேர்லாம் சொல்கிறேன். அந்த கேட்டகிரியை பாருங்களேன். அந்த கேட்டகிரி பேரை நான் இப்போ படிக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டெஃபி. சரி, ஸ்கூல் டைமில் இவங்களை வந்து இந்த அதாவது சாய்னா விளையாடுறது ஸ்டைல்லாம் பார்த்து இவங்களை வந்து இவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டெஃபி சாய்னா அப்படின்னு தான் கூப்பிட்ருக்காங்க. ஸ்டெஃபி சாய்னான்னு தான் இவங்களுக்கு பேர். ஸோ இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேயர் வந்து ஸ்டெஃபி கிராஃப், ஃபெடரர், நடால், மேரி கோம், மரியா ஷரப்போவா, சச்சின், அபினவ் பிந்த்ரா, கபில் தேவ், யுவராஜ், வில்லியம்ஸ், மைக்கேல் ஷூமேக்கர், யுசைன் போல்ட், கபில் தேவ், மைக்கேல் ஃபெல்ப்ஸ், இவங்க எல்லாரையும் உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த லீகை யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு சர்க்கிள், இவங்க இந்த பேரெல்லாம் திரும்ப வாசிக்கிறேன். அந்த சாம்பியனோட மனநிலை யாரோட போகுது பாருங்க. இதில் வந்து எந்த பொலிட்டீஷியன் பேரும் இல்லை, இதில் எந்த சினிமா ஸ்டார் பேரும் இல்லை. நம்ம ஒரு மற்ற சர்க்கிளே அதில் வரல பாருங்க. அதில் என்ன வருது? ஸ்டெஃபி கிராஃப், ஃபெடரர், நடால், மேரி கோம், மரியா ஷரப்போவா, சச்சின், அபினவ் பிந்த்ரா, கபில் தேவ், யுவராஜ் பற்றி சொல்லும் பொழுது யுவராஜ் மேலே இவங்களுக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்குது. அதாவது கேன்சரில் இருந்து அவர் மீண்டு வந்ததை வந்து பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாங்க.
அப்புறம் வில்லியம்ஸ் சிஸ்டர்ஸில் வீனஸ் வில்லியம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு. மைக்கேல் ஷூமேக்கர் அண்ட் தென் உசைன் போல்ட் மாதிரி ஒலிம்பிக் ஐ திங்க் 3 டைம்ஸ் இல்லையா, 4th டைமுக்கு ரெடி ஆகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ உசைன் போல்ட் மாதிரி ஒரு ஒலிம்பிக் இன்ஸ்பிரேஷன் இன்னொருத்தங்க இருக்க முடியுமா அப்படின்றது. கபில் தேவ் வந்து அஃப்கோர்ஸ் இவங்க வந்து பேசிக்காக ஹரியானாவிலேருந்து வந்தவங்க. ஸோ கபில் தேவ் வந்து ரொம்ப இவங்களுக்கு பிடிக்கும். மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்து அவர் உடம்பு வந்து அந்த ஸ்விம்மிங்காகவே படைக்கப்பட்டதோ அப்படின்ற லெவலுக்கு ஒரு ஒரு எக்ஸலண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன். ஸோ அவங்கள ரொம்ப வந்து இவங்களுக்கு பிடிக்குது. சைனா வந்து ஃபாண்ட் ஆஃப் பாலிவுட் மூவிஸ். யாமினி போட்டிருக்கிறது கரெக்டாக, நிறைய படங்கள்லாம் பார்ப்பாங்க. பட் நான் சொல்ல வர்றது வந்து அந்த தனக்கு பிடித்த அப்படின்னு ஒரு குரூப் வைக்கிறாங்கல்ல, அது அந்த அந்த லீக் பாருங்க, அந்த லீகே எப்படி இருக்கு. இண்டிவிஜுவலாக இவங்க எல்லாரும் சாம்ப்ஸ். அந்த மாதிரி பீப்புள் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஃபைனலாக அவங்களோட ஒரு ஃபேமஸ் கோட் ஒன்று சொல்கிறதோட நான் இந்த லைவை வந்து முடிக்கலாம்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணலாம். அதாவது ஒரு கட்டம் வர இவங்க வந்து இந்த லீட் பண்ணுறது, இப்போது பேட்மிண்டன் விளையாடுறவங்களுக்கு புரியும் அதை நான் சொல்கிறது. 10-6 அப்படின்னா இப்போ நம்ம 10ல் இருக்கோம், எதிராளி 6ல் இருக்கான்னா அது ஒரு சந்தோஷம் நமக்கு. ஸோ அப்படிலாம் இருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து தான் இவங்க ஒரு லைனில் ஒரு கோட்டாக கொடுக்குறாங்க. இந்த கோட் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். நோ மோர் லீடிங் அண்ட் லூசிங், ஜஸ்ட் வின் இட். இதுதான் கோட், சாய்னா நேவால் சொல்கிற ஒரு கோட். நோ மோர் லீடிங் அண்ட் லூசிங். ஜெயிக்கிறதோ அந்த லீடிங்கில், அதாவது உன்னை விட நான் அதிகமாக இருக்கேன்றதோ அல்லது உன்னை விட கம்மியாக இருக்கேன்றதெல்லாம் இனிமேல் பேச்சே இல்லை. இனிமேல் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜெயிக்கிறது தான், ஜஸ்ட் வின் இட், அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம ரெகுலர் லைஃபுக்கு வச்சு பார்ப்போமே. அதாவது நான் கார் வாங்கினேன், இடம் வாங்கினேன், வீடு கட்டினேன், பேங்க்கில் பணம் வச்சுருக்கேன், கொஞ்சம் இந்த வருஷம் நிறையா சம்பாதிச்சேன், 2 வருஷமாக தான் சம்பாதிக்க முடியல, இப்போ கூட வீட்டை விற்றுட்டேன், இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஜஸ்ட் வின் இட், ஜெயிக்கணும், அதுதான் ப்ரையாரிட்டி. மீதி எதுவும் இங்கே ப்ரையாரிட்டியே இல்லை. ஸோ நோ மோர் லீடிங் அண்ட் லூசிங், ஒன்லி வின்னிங். அதனால் ஜஸ்ட் வின் இட், எனி காஸ்ட் வின் இட் அப்படின்றதுல மட்டும் ஃபோக்கஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு லைன் வந்து இந்த புத்தகத்திலேருந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதாக நான் நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் நான் வந்து இவங்களுடைய இந்த புத்தக வாசிப்பை வந்து நிறைவு செய்கிறேன். ஐ திங்க் 52 வாரங்களில் இது 3வது வாரம். இன்னும் 49 புத்தகங்கள் படிக்க போகிறோம். இந்த 49 புத்தகத்துலேயும் நான் ஒரே இடத்துல இருப்பேனான்னு தெரியாது. என்னோடய ட்ராவல் ஸ்கெடியூல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எங்கெங்கே என்னென்ன பாசிபிலிட்டிஸில் எப்படியெல்லாம் என்னால் பெஸ்ட்டு முடியுமோ, முழுமையை விட சீர்மை நல்லது, எவ்வளவு சிறப்பாக அதை செய்ய முடியுமோ செய்கிறேன். இந்த இடையில் கொஞ்சம் தடங்கள் அது இதெல்லாம் இருந்தால் அதை நீங்கள் வந்து மன்னிக்கணும், பொறுத்துக்கணும். காரணங்கள் சொல்லி செய்யாமல் இருக்கிறத விட காரணங்கள் சொல்லி செய்கிறத நான் விரும்புவேன். மீண்டும் சொல்கிறேன், அந்த லைன் வேணா டைப் பண்ணிக்கலாம். காரணங்கள் சொல்லி செய்யாமல் இருப்பதை விட காரணங்கள் சொல்லி செய்கிறத நான் விரும்புவேன். ஸோ அதனால் அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தது இந்த செஷன் நீங்கள் டைப் பண்ணலாம். இதுக்கிடையில் அடுத்த வாரத்துக்கான புத்தகம் அதையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடணும்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு முன்தினம் இந்த புத்தகத்தை பற்றி நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். ஸோ இந்த புத்தகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய பேஜில். என் நினைவில் சேக்வாரா, அவங்களோட ஒய்ஃப் அலைடா மார்ச். இந்த புத்தகத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இந்த புத்தகத்தை பார்த்ததுமே இந்த புத்தகத்தை படித்தாகணும்னு கை பரபரன்னு எடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 ஏன் எதுக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து புத்தகங்களை வந்து நான் செலக்ட் பண்ணுறதை விட புத்தகங்கள் தான் என்ன செலக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் புக்காக தான் நான் நினைக்கிறேன். இந்த புக் வந்து அடுத்த சண்டே நைட்டு 9 o'clock
wherever I am, I will be presenting this. நீங்களும் இதை வாங்கிக்கலாம், படிக்கலாம். ஐ திங்க் இது வந்து சென்னை புக் ஃபேரில் வாங்கினேன். ஸோ இது ஓகே. நான் ஒன்று பண்ணுறேன். இதனுடைய புக் பப்ளிஷர் அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டுடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஐ திங்க் த சேம் இஸ் அவைலபிள் இன் இங்கிலீஷ். நான் தமிழில் படிக்க போகிறேன். இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இங்கிலீஷில் வேணுனாலும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த அடையாளம் அப்படின்ற பதிப்பகம், அடையாளம் பதிப்புக்குழு, அதில் வந்து என் நினைவில் சே அப்படின்றதுல சே குவாராவுடன் என் வாழ்க்கை அப்படின்ற அந்த புத்தகத்தை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி புத்தகமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பிடிஎஃப் வந்து இங்கிலீஷில் அவைலபிள். இஃப் உங்கள்கிட்ட இருந்தால் ஃபைன். அப்படி இல்லைன்னா யூ கேன் கனெக்ட் வித் அனு. நீங்கள் வந்து கேன் கோ ஹெட். அடுத்த வாரம் வந்து இந்த புத்தகத்தை படிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்வாக இருந்தது எனக்கும் இன்னைக்கு. தேங்க்யூ. லவ் யூ ஆல்.